பார்த்தீங்கன்னா நமக்கு which has the highest E by M ratio? எதில் அதிக அளவு E by M விகிதம் உள்ளது? எதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவு E by M விகிதம் உள்ளது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்கிறப்போ H2 ப்ளஸ் எடுத்துக்கலாம்னா ஸோ H2 ப்ளஸ்ல வந்து சார்ஜ் வேல்யூ E by M வேல்யூ பார்க்கணும். ஸோ ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ வைஸில் பார்க்குறப்போ ஹீலியம்க்கு மாஸ் 4 2 ப்ளஸ் 2 சார்ஜ் இருக்கனால அதோட சார்ஜ் வந்து 2ன்னு மேலே போட்டு வேண்டியதான். அடுத்து ஹைட்ரஜன் ப்ளஸ் போட்டோம்னா E by M போட்டோம்னா இது ஹைட்ரஜனோட மாஸ் 1 அதோட சார்ஜ் மேலே 1. அடுத்து வந்து ஹீலியம் ப்ளஸ்ன்னு போட்டோம்னா E by M அதோட மாஸ் அது ஆல்வேஸ் 4 பட் சார்ஜ் இடத்துல 1. அடுத்தது வந்து டியூட்டரான் கொடுத்துருக்காங்க. டியூட்டரானை பொறுத்த வரைக்கும் மாஸ் 2 வரும். சரி, டியூட்டரானை பொறுத்த வரைக்கும் மாஸ் 2 வரும், சார்ஜ் 1 வரும். ஸோ எதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக நம்ம சார்ஜ் வேல்யூ பார்க்க முடியும்? ஹைட்ரஜன் சொல்லக்கூடிய இடத்துல. ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி. Amongst following elements, the configuration of the highest ionization energy is highest ionization energy. எதுக்கு highest ionization energy இருக்கும்? 38. எந்த எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹை எனர்ஜி கொடுக்க வேண்டியதாக இருக்கும்? 3p3 இருக்கு, இந்த 4p3 இருக்கு. ஸோ ரெண்டு இடத்துல நம்ம எதுக்கு இப்போ ஹையஸ்ட் எனர்ஜி கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா நியான் கவனிங்க. நியான் ரொம்ப ரொம்ப உருவத்துல சின்ன சைஸ், அதோட அது பார்ஷியலி ஃபில்டு. ரெண்டுமே பார்ஷியலி ஃபில்டு தான், நான் இல்லைன்னு சொல்ல. பட் நியான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாலஸ்ட் அயான். நியான் ஒரு ஸ்மாலஸ்ட் அயான். ஸோ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் டி. ஆன்சர் ஆப்ஷன் பி நோட் பண்ணிக்கோங்க. அது ஒர்க் ஃபங்க்ஷன் ஃபார் த ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல ஒர்க் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இஸ் டிஃப்ரெண்ட் ஃபார் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். சோடியத்துக்கு ஒரு மாதிரி இருக்கும், பொட்டாசியம் மெட்டலுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அது யூஸ் பண்ணக்கூடிய மெட்டலை பொறுத்த இருக்கு. ஸோ வெவ்வேறு உலகங்களுக்கு இது வேறுபட்டது. ஸோ 39க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. 39க்கு ஆன்சர் ஆப்ஷன் சி. கேள்வி எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தலாம். இன் ஆட்டம் an electron is moving with the speed of 600 மீட்டர் பர் செகண்ட். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 600 மீட்டர் பர் செகண்டுங்கிறது வெறும் வி தான். வியோட வேல்யூ தான் 600 மீட்டர் பர் செகண்ட்னு கொடுத்துருக்கான் எடுத்து எழுதுறப்போ. அக்யூரன்சி இஸ் 0.05%. 0.005%. இதை தான் வந்து இப்போ நம்ம ஸ்ப்ளிட் பண்ணணும். அதாவது இந்த 600%ல் 0.005% தான் அக்யூரன்சி இருக்கு. அப்படின்னா இதை மட்டும் தான் என்னால் கால்குலேட் பண்ண முடியுது அப்படிங்கிற ஒரு அர்த்தம். அப்போ டெல்டா வி எப்படி சார் கால்குலேட் பண்ணுறதுன்னா 600ல் 0.5 எப்படி 0.005 அப்படி பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்குது? டிவைட் பை 100 போட்டால் முடிஞ்சிச்சு. ஸோ 0 கேன்சல் 0 கேன்சல். அப்படி பண்ணோம்னா நமக்கு 30 வருதா? 30 வந்துச்சுன்னா 2 டெசிமல் தாண்டி இல்லை 1 2 3 வச்சோம்னா 30 வந்துச்சுன்னா 1 2 3. அப்போது 0.03 சரி போச்சா? டெல்டா வி வேல்யூ எவ்வளோ? 0.03 அப்படிங்கிறது என்னது? வயசுக்கு இல்லையா? இது வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா வி, அன்சர்டனிட்டி இன் வெலாசிட்டி. டெல்டா வி கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து சர்டனிட்டி வித் பொசிஷன் ஆஃப் த எலக்ட்ரான் கேன் பி லொக்கேட்டட். அவன் கேட்குறது டெல்டா எக்ஸ் வந்து கேள்வியாக கேட்டிருக்கான். அச்சோட வேல்யூ கொடுத்துருக்கான், மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் எல்லாம் கொடுத்தாச்சு. நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெல்டா எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா என்ன இருக்குது? டெல்டா எக்ஸ் இன்ட்டு வெலாசிட்டி வைஸ் டெல்டா வி இஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல். அப்போ ஈக்குவல் பொசிஷன் எடுத்துக்கலாம். சம் பொறுத்துக்காக நம்ம எடுத்துக்கிறோம். ஈக்குவல் எடுத்துக்கலாம், கிரேட்டர் தென்னு சொல்லிக்கலாம், ஒரு பெரிய விஷயம் இல்லை. h/4πm. நமக்கு வெறும் டெல்டா எக்ஸ் மட்டும் வேணும்னா h டிவைட் பை 4 இன்ட்டு பை இன்ட்டு மாஸ் ஆஃப் எலக்ட்ரான் இன்ட்டு என்ன கண்ணா இருக்கு? டெல்டா வி. அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த வேல்யூ எல்லாம் போட்டுன்னா நீங்கள் போட்டு பாருங்கள், நான் டேரெக்டாக ஆன்சர் கொடுத்துட்றேன். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1.92 இன்ட்டு 10⁻³ h கான்ஸ்டன்ட் வேல்யூ, பை கான்ஸ்டன்ட் வேல்யூ, இதுவும் கான்ஸ்டன்ட் வேல்யூ. டெல்டா வி எப்படி கண்டுபிடிக்குன்னு சொல்லி கொடுத்துட்டேன். போட்டால் என்ன ஆன்சர் வந்துடும்? 1.92 இன்ட்டு 10⁻³ சிம்பிள் கால்குலேஷன் தான், போட்டு பார்த்துருங்க. கன்சிடர் த கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் Z24. த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வித் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் L = 1 2 ஆர் ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதில் கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு குரோமியத்தோட எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் தான். அதில் கொஞ்சம் கொஞ்சம் அந்த எக்ஸப்ஷன் தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த சம் நம்மளால் அப்ரோச் பண்ண முடியும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா Z = 24 அப்படின்னு கொடுத்துருக்கான். எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தோன்னா 1s2 2s2 2p6 3s2 3p6. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4s2 3d
6ன்னு வரும். ஆனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு சின்ன எக்ஸப்ஷன் வரும். இதில் கூட ஒரு எலக்ட்ரானை பிடுங்கி அது இந்த இடத்துல ஒரு எலக்ட்ரான் 4ன்னு வரும், அதை நம்ம 5ன்னு மாறிடும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 4s2 3d4ன்னு வரும். இங்கே இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான் எடுத்து பார்ஷியல் ஃபில்டு பண்ணிக்கும். சரி, ரைட். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் L = 2 அண்ட் L = 3ல எவ்வளோன்னு கேட்குறான். L = 2னா என்ன கண்ணா? L = 1னா p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 6. இது ஒரு 6, மொத்தம் 12 எலக்ட்ரான் இருக்கு. L = 2னா என்ன கண்ணா? pக்கு அப்புறம் வரக்கூடிய d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால் மொத்தம் எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? 5 எலக்ட்ரான் இருக்கு. 12 and 5. 12 and 5 electrons. 12 and 5 electrons. Mosley law is, மோஸ்லேயோட லா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, மோஸ்லேயோட ரூட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி விச் இஸ் ஈக்குவல் டு a into z minus p தானே. ஆப்ஷன் டியா. ஃப்ரம் discharge tube it could be concluded that discharge tubeனா கேத்தோட் டியூப் தான். வெளியேற்று குழாய்னா கேத்தோடு குழாய் பரிசோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா mass of proton is fraction. mass of இல்லை, மேட்டர் கண்டென்ஸ் எலக்ட்ரான். இப்போ கேத்தோட் டியூப் அப்படிங்கிறது எலக்ட்ரானுக்காக பண்ண ஆராய்ச்சி தான். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டர் கண்டென்ட் எலக்ட்ரான், பொருட்களில் எலக்ட்ரான் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும். நிறைய பற்றி கண்டுபிடிக்கிறதுக்கு E/m ரேஷியோ, அது வேற எக்ஸ்பெரிமெண்ட்டு. நியூக்ளியஸ் இஸ் பாசிட்டிவ் சார்ஜுங்கிறது ஆல்ஃபா ஸ்கேட்டர் எக்ஸ்பெரிமெண்ட், அது வேறது. பாசிட்டிவ் ரேஸ் ஆர் ஹெவியர் தேன் ப்ரோட்டான். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கீழே வராது. ஸோ அதில் ஃபுல்லாக கண்டுபிடிச்சது என்ன அப்படின்னா, எலக்ட்ரான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொருத்துக்கு ஃப்ளோ ஆகிறதுனால தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பேர் கேத்தோடு ரே எக்ஸ்பெரிமெண்ட்னு வச்சுருப்பாங்க. சரியா? ஸோ டிஸ்சார்ஜ் டியூப் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து நம்ம என்ன எதை வந்து கன்க்ளூட் பண்ணலாம்? பொருட்களில் எலக்ட்ரான் இருப்பதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும். ஸோ அதான் கேத்தோட் ரேஸ். கேத்தோட் ரேஸ்னாலே எலக்ட்ரான் ரேஸ் தானே. கேத்தோட் ரேஸ்னாலே எலக்ட்ரான் ரேஸ் தான். இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, which atom has many as electron as p electron? அதாவது எஸ் எலக்ட்ரான்லையும் பி எலக்ட்ரான்லையும் எந்த அணுவில் பி எலக்ட்ரானுக்கு இணையாக எஸ் எலக்ட்ரான் இருக்குது அப்படிங்கிறது கேள்வி. இப்போ ஒவ்வொன்றும் எடுத்து ஆராய்ச்சி பண்ணலாம். பட் நீங்கள் எடுத்து போடுங்க, நான் மெக்னீஷியம் மட்டும் டேரெக்டாக கொண்டு வந்துடுறேன். ஸோ மெக்னீஷியம் Mg அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p6 3s2, அட்டாமிக் நம்பர் 12. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா எஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 2 6, அதே மாதிரி பிலையும் 6 = 6, அதனால மெக்னீஷியம். 49 கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஆன்சர் ஆப்ஷன் பி. When alpha particle are sent through thin metal foil, most of them straight through the foil. ஸோ ஆல்ஃபா பார்ட்டிகல் அனுப்புகிறப்போ நிறைய வந்து ஸ்ட்ரெயிட்டாக போகிறதுக்கு ரீசன் உள்ள என்னவாக இருந்திருக்கும்? எம்டியாக இருந்திருக்கும், வேக்கம் பிளேஸாக இருந்திருக்கும். அதுதான் விஷயம். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்டு தான். மோஸ்ட் ஆஃப் தெம் த ஆட்டம் எம்டி ஸ்பேஸ். மோஸ்ட் ஆஃப் த பார்ட் ஆஃப் ஆட்டம் இஸ் எம்டி ஸ்பேஸ். அணுவில் பெரும்பகுதி நமக்கு என்னவா இருக்குது? வெற்றிடமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே நேராக செல்கின்றன. பயன்படுதா? இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அசர்ஷன் அண்ட் ரீசன். ஸோ இது என்ன டைப் அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ ஆன் ரெய்னி டே, மழை பெஞ்சிட்ருக்கு, சீசன் அந்த மாதிரி தான் இருக்குது. அண்ட் ரெய்னி டே இட் இஸ் டிஃபிகல்ட் டு டிரைவ் எ கார் ஆர் எ பஸ் அட் ஹை ஸ்பீடு. இப்போ மழை பெஞ்சிட்ருக்கப்போ ரோட்டில் காரோ பஸ்ஸோ வேகமாக ஓட்ட முடியுமா? முடியாது. ஸோ இதுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்குறப்போ ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க? The value of coefficient of friction lowered due to the wetting the surface. இப்போ ரோட்டில் இருக்குல்ல அந்த சர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் ஆகிறதுனால கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் குறைஞ்சிருங்கிறாங்க. நமக்கு ஃபார்முலாவே என்னது? ஃப்ரிக்ஷன் விச் இஸ் ஈக்குவல் டு கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் இன்ட்டு நார்மல் ஃபோர்ஸ். இதுதானே ஃபார்முலா. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் குறையுங்கிறது கரெக்டு தானே. ஏன் அது குறைஞ்சா ஃப்ரிக்ஷன் குறையும். நான் தான் சொன்னேன்ல, ஒரு ரோட்டில் போகிறப்போ நீங்கள் ரோடோடு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒட்டி இருக்கணும், ஆக்சிடென்ட்லாம் ஆகக்கூடாதுன்னா ரோடு ஃப்ரிக்ஷனாக இருக்கணும். டைல்ஸ் கல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை ஓட்ட முடியாதுன்னு சொல்லியிருப்பேன். டைல்ஸ் கல்லில் வண்டி ஓட்ட முடியாது, ஏன்னா அதுக்கு ஃப்ரிக்ஷனே கிடையாது. ஸோ மழை பெய்யறப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரோட்டில் ஈரம் அதிகமாகும். ஈரம் அதிகமாகிறப்போ அங்கே ஃப்ரிக்ஷன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அது மூலமாக என்ன ஆகும்? ஸோ மழை பெஞ்ச ரோட்டில் மெதுவாக தான் போகணும், சரிங்களா? இல்லையா என்ன ஆகும்? வண்டி ஸ்கிட் ஆகிடும். ஸோ இந்த இடத்துலேருந்து நமக்கு பார்க்குறப்போ வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் குறையிறதுனால மழை பெஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காரோ பஸ்ஸோ ரோட்டில் ஓடுறது, அதுவும் ஹை ஸ்பீடில் ஓடுறது கஷ்டம். ஸோ அப்போ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு,
ரீசன் தான் பர்ஃபெக்டான அசர்ஷனான எக்ஸ்பிளேஷனாகவும் இருக்குது. பாயிண்ட் புரியுதா இல்லையா? மலைநாடுகளில் அதிக வேகமாக கார் அல்லது பேருந்தை ஓட்டுவது கடினம், இதுவும் சரி. மேற்பரப்பு ஈரமாவதால் உராய்வு குணத்தின் மதிப்பு குறைக்கப்படுகிறது, சரி. இப்படி குறைஞ்சதுனால தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுவும் எக்ஸ்ப்ளனேஷன் பர்ஃபெக்டாக இருக்குது. அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அப்போ அசர்ஷன் ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இந்த கேள்விக்கான பதில், 4th கொஸ்டினுக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஸோ திங்க் பண்ணி கரெக்டாக எழுதணும். கூற்றும் சரி, காரணமும் சரி, காரணம் கூற்று, கூற்றுக்கு சரியான விளக்கம். நான் ஒவ்வொரு டெஸ்ட்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அசர்ஷன் டைப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாம் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஏ ராக்கெட் ஒர்க்ஸ் ஆன் த பிரின்சிபல் ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் அப்படிங்கிறாங்க. கன்சர்வேஷன் ஆஃப் லீனியர் மொமெண்டம் பற்றி நம்ம நிறைய கிளாஸில் சொல்லிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகத்தோட போய் இன்னொரு உடலை மோதிச்சுன்னா இந்த உடலோட வேகம் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பரிமாறப்படும், அவ்வளோதான். வேற எந்த ஒரு கான்செப்டும் இல்லை. டிரான்ஸ்ஃபர் ஆகும், மொமெண்டம் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு பேர் என்னது? மொமெண்டம் சேஞ்ச் ஆகும். பட் இப்போ இந்த 2 பாடி மட்டும் தானே இதில் கன்சிடர் ஆகுது. மூணாவதா யாரும் இல்லை. மூணாவது யார் இதுக்கு வந்து ஸ்பீடு தரல. பாயிண்ட் புரியுதா இல்லையா? அப்போ லா ஆஃப் லீனியர் கன்சர்வேஷன் மொமெண்டம் அப்படின்னா ஒரு உடம்போட மொமெண்டம் இன்னொரு உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டுதோ குறைக்குதோ அது பிரச்சனை இல்லை. இவங்க 2 பேருக்குள்ள இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆகும்? கன்சர்வேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் மொமெண்டம் இன்னொருத்துக்கு போகும். அதுதான் நம்ம லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜிலும் சொல்லியிருக்கேன். ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிற எனர்ஜி இன்னொரு எனர்ஜியாக மாறிச்சுன்னா அதுக்குள்ளேயே நடந்துக்குச்சுன்னா அந்த இடத்துல கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு லாவை பயன்படுத்தலாம். இப்போ வந்து ராக்கெட் ஒர்க் அப்படின்னா கரெக்டாக தாங்கண்ணா. இப்போ பாருங்க, ராக்கெட் அப்படிங்கிறது, இந்த ராக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா யாருமே தள்ளெல்லாம் போகிறதில்ல. அதுவே என்ன பண்ணும்? நெருப்பை கக்கும். ஸோ அப்படி நெருப்பை கக்கிறப்போ அதை பயன்படுத்தி தான் அது என்ன பண்ணிக்குது? மேலே புஷ் பண்ணிக்குது. புரியுதா இல்லையா? ஸோ இந்த உடம்பே தான் என்ன பண்ணிக்குது? இதுக்கான மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிக்குது. அப்படிங்கிறப்போ அசர்ஷன் கரெக்ட் தான். ரீசன் பார்க்கலாம். Whenever there is a change of momentum one body, the same change occurs in momentum of second body. The same system but opposite direction. கரெக்ட் தானே? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது இந்த இடத்துல இந்த டைரக்ஷனில் வந்து மொமெண்டம் கிரியேட் பண்ணிச்சுன்னா அதோட ஒட்டிட்டு இருக்கக்கூடிய இன்னொரு உடம்பு என்ன பண்ணும்? ஆப்போசிட் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணும். இப்போ நான் கொலிஷன்லேயே அது நடத்திருப்பேன். ஒரு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு இது இந்த பக்கம் போயிட்டு இருக்கு, இது இந்த பக்கம் போகுதுன்னா மோதின உடனே என்ன பண்ணும்? கொஞ்ச நேரத்துக்கு அது ஆப்போசிட் டைரக்ஷனில் போக வாய்ப்பு இருக்குது. இந்த உடம்பு என்ன பண்ணும்? டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. முன்னாடி ஒருத்தர் ஓடிட்டு இருக்காரு, பின்னாடி நீங்களும் ஓடுறீங்க. இப்போ டம்முன்னு அடிச்சுன்னா நீங்கள் பின்னாடி விழுங்க, அவர் முன்னாடி விழுவார். ஸோ அந்த கான்செப்ட் தான். ஸோ அதை தான் கரெக்டாக சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. ரீசன் கரெக்டாக யார் எக்ஸ்பிளைன் பண்ணுது? அசர்ஷனை எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றை விளக்குகிறது அப்படிங்கிறது சரியான ஒரு பதிலாக இருக்கும். ஸோ அப்போ இந்த கேள்விக்கான பதில் ஆன்சர் ஆப்ஷன் ஏ. அசர்ஷன் அண்ட் ரீசன் போத் ஆர் கரெக்ட். ரீசன் இஸ் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் ஃபார் அசர்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அசர்ஷன், an object can move with constant velocity if no net force acting on it. ஒரு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து அதோட வெலாசிட்டிலே ட்ராவல் பண்ண முடியும் ஒருவேளை எக்ஸ்டர்னலாக எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா. கரெக்டு தானே? இப்போ இந்த உடம்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஃபோர்ஸும் கொடுக்கல. ஃபோர்ஸ் கொடுத்தா தானே ஃபஸ்ட்டு சேஞ்சே ஆகும். நீங்கள் ஃபோர்ஸ் தரல, தர் இஸ் நோ நெட் ஃபோர்ஸ். அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா விசையே கிடையாது. அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணும்? ஸ்ட்ரெயிட் லைன் தான் ட்ராவல் பண்ணும். அசர்ஷன் அப்போ என்னது? சரி. No net force is needed to move an object with a constant velocity. ஒரு பொருளோட கான்ஸ்டன்ட் வெலாசிட்டிக்கும் நெட் ஃபோர்ஸ் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. இதுவும் கரெக்டு தான். இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் சரிதான். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோ நெட் ஃபோர்ஸ் இஸ் நீடட். ஒரு உடம்பு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீடில் அது பாட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். எந்த ஒரு ஃபோர்ஸோட ஹெல்ப்பும் தேவையில்லைல்ல. ஜஸ்ட் இமேஜின், ஒரு பந்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் அப்படியே உருட்டி விட்றேன். அது உராய் விசு, புவியீர்ப்பு விசை எதுவுமே இல்லைன்னா அது பாட்டு போயிட்டே தான் இருக்கும், நிற்காது. பாயிண்ட் புரியுதா? அப்படிங்கிறப்போ நோ ஃபோர்ஸ் இஸ் நீடட் டு மூவ் an ஆப்ஜெக்ட் வித் கான்ஸ்டன்ட் வெலாசிட்டி. அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்னவா இருக்குது? அசர்ஷனும் கரெக்டு தான், ரீசனும் கரெக்டு தான் 6th கொஸ்டினுக்கு. பட் ஆனால் அசர்ஷன் ரீசன் எக்ஸ்பிளைன் பண்ணுதா அப்படிங்கிற ஒரு டாபிக் வருவோம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெலாசிட்டியை சேஞ்ச் பண்ண முடியலங்கிறாங்க. ரெண்டாவது ஏன்னா வெலாசிட்டி சேஞ்ச் பண்ணுறதுக்கு நெட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்காம இருந்தாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்போ ரீசனும் கரெக்டு. ஸோ அசர்ஷனும் கரெக்டு, ரீசனும் கரெக்டு. அப்படிங்கிற பஸ்ஸில் என்ன பண்ணுது? அசர்ஷன் ரீசனை பர்ஃபெக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ இந்த கேள்விக்கான பதில் என்னக்கண்ணா? ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
ஸோ அசசன் பார்த்தோம்னா த இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் அண்ட் மூமெண்டம் ஆர் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ரெண்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டிங்கிறாங்க. இம்பல்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ்னால் ஒன்றும் இல்லை, இம்பல்ஸ் தான். விசையின் கணத்தாக்குனா கணத்தாக்கு தான். கணத்தாக்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டியான்னு பாருங்கள். இம்பல்ஸுக்கு ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா டி. ஃபோர்ஸ் இன்ட்டு டெல்டா டி. லாஸ்ட்டு சண்டே டெஸ்ட்டுக்கான பிடிஎஃப் அனுப்பிவிட்டேன், இன்னும் இல்லை தானே? லாஸ்ட் சண்டேக்கான பிடிஎஃப் அனுப்பல தானே? கொஞ்சம் அப்புறம் கேட்டு வாங்கிக்கோங்கண்ணா, மறந்துட போகிறேன் அதுக்காக. சரி, இதோட சேர்த்து நான் அனுப்பிடுறேன், மறக்காமல் வாங்கிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மொமெண்டம் அந்த மொமெண்டம் பார்ப்போம். மொமெண்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உந்தம், தமிழில் சொல்கிறப்போ உந்தத்துக்கு ஃபார்முலா பி வெக்டார் விச் இஸ் ஈக்குவல் டு எம் இன்டூ வி வெக்டார். ஸோ ரெண்டும் ஒன்றா என்ன? இது ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டியாக கிடையாது. ஸோ அசசன் இந்த இடத்துல ராங். அப்பயே ஆன்சர் வந்துடும். பட் ரீசனும் பார்த்துடலாம். போத் ஃபிசிக்கல் குவான்டிட்டி ஆஃப் சேம் யூனிட். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூட்டன் செகண்ட், இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். ரெண்டும் ஒரே யூனிட்டியை வச்சிருக்கு கிடையாது. ஸோ அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே தப்பு. ஸோ இதுக்கான ஆன்சர் என்னது? அசர்ஷன் இஸ் இன்கரெக்ட், ரீசன் இல்லை. ரெண்டுக்கும் ஒரே யூனிட்டா? செக் பண்ணி பார்த்துடலாமா? சேம் யூனிட்டானா ஓகே, பிரித்து பார்த்துடலாம். பிரித்து பார்த்தா ஓகே ஓகே. நியூட்டன் என்ன சொல்லலாம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர்னு சொல்லலாம். இன்டூ டைம்னா ஓகே செகண்ட் கேன்சல் ஆகுது. ஓகே, கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான். ஓகே, இப்படி பார்த்தோம்னா என்னது? இம்பல்ஸ்க்கு கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான், மூமெண்டத்துக்கு இதே தான். அப்படிங்கிறப்ப ஓகே, யூனிட் ஒரே மாதிரி தான் வருது. ஆனால் ரெண்டும் சேம் ஃபிசிக்கல் குவான்டிட்டினா கண்டிப்பாக கிடையாது. நான் நியூட்டன் வச்சு போட்டேன், நியூட்டனையும் பிரித்து கொடுத்துடணும். அப்படிங்கிறப்ப இதுக்கு என்ன ஆன்சர்? Assertion is incorrect, reason is correct. Option D, assertion is incorrect, reason is correct. Both have a same unit. ரெண்டுக்கும் கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட் தான். பட் ஆனால் ரெண்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது, ரெண்டும் ஒரே ஃபிசிக்கல் குவான்டிட்டி கிடையாது. ஸோ ரீசன் அசர்ஷன் தப்பு, ரீசன் கரெக்ட். ஃபோர்ஸ் எஃப் இஸ் ஆக்டிங் ஆன் த பாடி. ஸோ சொன்ன உடனே இந்த டயக்ராம் ஃப்ரீ பாடி டயக்ராம் போடணும். ஒரு பாடி ஒன்று இருக்குது, அதுக்கு மேலே எஃப்ங்கிற ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, நகர்த்துதுன்னு வச்சுக்கலாம். வித் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் எஃப் இஸ் கிவ்ஸ். ஸோ இதோட டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? கே ஈக்குவல் டு ஒரு கான்ஸ்டன்ட் எக்ஸ் பவர் 2/3. The power delivered by the force. So பவரோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தோம்னா ஃபோர்ஸ் இன்டூ வெலாசிட்டி. இங்கே ஃபோர்ஸ் வந்து கே இன்டூ எக்ஸ் பவர் -2/3 கொடுத்துருக்கோம். ஆனால் வெலாசிட்டி தெரியல. வெலாசிட்டி மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா பவர் எவ்வளோ எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். சரி, கண்டுபிடிக்க முடியுமா? நமக்கு தான் ஃபோர்ஸ் இருக்குல்ல. ஃபோர்ஸோட வேல்யூ என்னக்குன்னா கே எக்ஸ் பவர் -2/3. கே எக்ஸ் பவர் -2/3. கரெக்டா? ரைட். இப்போது இந்த இடத்துல இது கான்ஸ்டன்ட் தான். இதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்திருக்கும் அப்படின்னா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் -2/3 இருக்கும். இந்த கண்டிஷன் நம்ம அப்படியே கூட எடுத்துக்கலாம். எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் -2/3னா எஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ தானே? எது மூலமாக சொல்கிறேன்? எஃப் ஈக்குவல் டு எம்ஏன்னு சொல்கிறேன். அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எம்ஏனா எஃப் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏ. அப்போ எஃப்ங்கிற இடத்துல ஏவை போகலாம், ஆக்சலேஷனை ரீப்ளேஸ் பண்ணலாம். அப்போ ஆக்சலேஷன் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எக்ஸ் பவர் -2/3. ஏக்கு நம்ம ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா வச்சுருக்கோம். என்ன ஃபார்முலா வச்சுருக்கோம்? v இன்டூ டிவி டிவைட் பை டிஎக்ஸ். டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறதுக்கு இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அகைன் வந்து இந்த ப்ரொபோர்ஷனல் கான்ஸ்டன்ட் போட்டுடலாம் அதனால். ஸோ இப்போ v இன்டூ டிவி டிவைட் பை டிஎக்ஸ் ப்ரொபோர்ஷனில் தூக்க போகிறோம். அதனால் கேங்கிற கான்ஸ்டன்ட்டை ரிட்டர்ன் கொண்டு வந்து எக்ஸ் பவர் -2/3. இந்த டிஎக்ஸ் மட்டும் அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம்னா v இன்டூ டிவி விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ எக்ஸ் இன்டூ எக்ஸ் பவர் 2/3 இன்டூ டிஎக்ஸ். ரெண்டு பக்கம் இப்போ என்ன பண்ண போகிறோம்? இன்டிகிரேஷன் பண்ண போகிறோம். சார் இந்த பக்கம் இன்டிகிரேஷன் பண்ணால் டேரெக்டாக வெலாசிட்டி வந்துடும் அப்படின்னு நினைக்கக்கூடாது, அது கற்பனை. ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்குது? வி இருக்குது. அப்போ இது இன்டிகிரேஷன் பண்ணால் வி பவர் ஸ்கொயர் டிவைடட் பை 2ன்னு வரும். லிமிட்டு வேணாம், இது கே வெளியே வந்துடும். இதை பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்? எக்ஸ் பவர் 2/3 + 1 டிவைடட் பை -2/3 + 1. ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கட்டும் வி ஸ்கொயர் விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ இதை ஆட் பண்ணோம்னா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் இன்டூ 3 -2 + 3 -1/3 -1/3 கிடைக்குதா? டிவைடட் பை இல்லை +1/3. தேங்க்ஸ்மா. +1/3 கீழேயும் +1/3. இப்போ எதையுமே நீங்கள் கண்டுக்க தேவையில்லை. டேரெக்டாக என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த விக்கும் எக்ஸும் ப்ரொபோஷனல் மட்டும், ஏன்னா ப்ரொபோஷனாலிட்டி தான் நமக்கு தேவைப்படுது. ஸோ வி ஸ்கொயர் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் 1/3.
அப்போ v மட்டும் வேணும்னா ரெண்டு பக்கமும் 1/3 சார் 1/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இந்த பக்கமும் 1/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க, இந்த பக்கமும் 1/2 மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்க. இந்த 2 கேன்சல், இந்த 2 கேன்சல் ஆகிடும். இந்த பக்கம் 1/6 வருது. ஆமாம், எக்ஸ் பவர் 2 × 3 1/6. ஸோ v பவர் நமக்கு என்ன கிடைக்குது, எக்ஸ் பவர் 1/6 கிடைக்குது. இப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், நம்ம சம்மு கொண்டு வந்து இதில் இன்புட் பண்ணலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கி உள்ளே போடுவோம். போட்டால் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்த்துடலாமா. ஸோ விங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கான்ஸ்டன்ட் வேல்யூஸ் எல்லாம் கொண்டு வர வேணாம், தேவையில்லை. ஏன்னா நமக்கு இங்கே மெயின் வேரியபிள் மட்டும்தான் பார்க்கணும். கான்ஸ்டன்ட் டிஸ்டர்ப் பண்ணாது. வேணா உங்களுக்கு ப்ரொபோஷனல் எடுத்துக்கிறேன். v ப்ரொபோஷனல் டு எக்ஸ் பவர் 2/3 × வின்னு வச்சுக்கலாம். p is directly proportional to x power 2/3. v எதுக்கு ப்ரொபோஷனலாக இருக்குது, 1/6. ஆட் தான் பண்ணணும், கேட்கலாம் வேணாம். கீழே ஒரே மாதிரி இந்த மேலே ஆட் தானே பண்ணணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடாது இல்லை. ஸோ எக்ஸ் பவர் 2/3 ப்ளஸ் 1/6. ஸோ இதுக்கு மேலே கீழே 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம்னா -3 வந்துடும். அப்போ எக்ஸ் பவர் -3/6 கேன்சல் பண்ணால் 1/2. அப்போ பவர் இஸ் directly proportional to -1/2. அடுத்த கேள்வி. ஓகே, இது ஒரு பவுல் பேஸ்டு சம்மு, ஈஸி தான். நமக்கு இப்போ லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி நடத்திட்டோம். ஸோ அதை வச்சு தான் இனிமேல் ட்ரை பண்ணணும். சிம்பிளான பவுல் பேஸ் பற்றி நிறைய பேஸில் கேட்டுட்ருப்பாங்க, பார்க்கலாமா. நோட் பண்ணதுக்கு ஆரம்பிச்சுட்டு கவனிங்க. கொடுத்துருக்கிறத முதல்ல விசுவலைஸ் பண்ணணும். த ஸ்மூத் ஸ்டீல் பால் இஸ் மூவிங் டு அண்ட் ஃப்ரோ அப்படின்னா இட்ஸ் ஆசோலேஷன். போன இடத்துக்கே வந்துட்டுருக்கோம். நம்ம இன்னும் எஸ்ஹெச்எம் நடத்தல, அது கடைசி லெவலத்தில் கடைசியாக இருக்கும். அப்போ அந்த நடத்துவேன் டூ அண்ட் ஃப்ரோ மூமெண்ட் ஃபார் ஆசிலேட்டரியில் நடத்துவேன், முன்னோக்கி பின்னோக்கி வரக்கூடியது. அபவுட் எ லோவஸ்ட் பொசிஷன் ஆஃப் ஓ ஆஃப் எ ஃப்ரிக்ஷன்லெஸ் ஹெமிஸ்பெரிக்கல் பவுல். ஸ்பெரிக்கல்னா இப்போ இப்படி தான் இருக்கும், இதுதான் ஸ்பெரிக்கல். நம்ம ஒரு பவுல் மாதிரி ஞாபகம் வச்சுக்கணும். அப்படிங்கிறப்ப இப்படி தான் போட்டாகணும். இந்த பவுல் அப்படின்னா இப்படி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் இதோட பாட்டமில் அப்படின்னா அங்கே பாருங்கள் லோயஸ்ட் பாயிண்ட். இப்போ உதாரணத்துக்கு இதுதான் லோயஸ்ட் பாயிண்ட், இது ஓன்னு வச்சுக்குவோம். இங்கிருந்து டூ அண்ட் ஃப்ரோ அப்படின்னா மேலே போகுது கீழே வருது, இது சுற்றிட்டு இருக்கு இந்த மாதிரி. த பால் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் ஹைட் ஆஃப் 20 சென்டிமீட்டர். இது கிரவுண்டில் இருந்து மேலே வரைக்கும் எவ்வளோ ஹைட்டுக்குன்னா போயிருக்கு, 20 சென்டிமீட்டர் வரைக்கும் போயிருக்கு. ஆன் எதர் சைடு ஆஃப் ஓ, ஏதாவது இந்த பக்கமோ இல்லை இந்த பக்கமோ ஏதாவது ஒரு சைடு. இஃப் ஜி இஸ் டேக்கன், அப்போ ஜி இஸ் டேக்கன் அஸ் 10 m/s². இது வந்து ஜென்ரல் வேல்யூ. ஸ்பீட் ஆஃப் த பால் வென் இஸ் பாஸ் த்ரூ த ஓ வில் பி. கரெக்டாக இந்த இடத்துல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி போயிட்டு மறுபடியும் இந்த பக்கம் போகுது, இந்த பக்கம் ஏறுதோ அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்த கிராஸ் பண்ணுறப்போ வெலாசிட்டி என்ன அப்படிங்கிறது கேள்வி. பாயிண்ட் புரியுதா இல்லையா? இப்போ நமக்கு லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி படி ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லா ஆஃப் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி அதுபடி ஆற்றல் அலுமினியமைப்படி விதிப்படி இந்த பவுல் இந்த பந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பவுலுக்குள்ளே அந்த பக்கமும் இந்த பக்கம் போயிட்டு இருக்கு. அதுவே தான் போயிட்டு இருக்கு. உள்ளே யாரோ உட்காந்து போய் டப்புன்னு பண்ணல, அதுவே தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது மேலேயும் கீழேயும் போயிட்டு இருக்கு. ஒரு ஹைட்டு மேலே ஏறுது, கீழே சர்ன்னு அது வலிக்கிட்டு வரும்ல. அப்போ நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த இடத்துல எனர்ஜி யாரும் எக்ஸ்ட்ரா தரலை. அப்போது நம்ம ஒரு ஆஃப் மட்டும் எடுத்துக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இங்கே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும், ஆர் இங்கே இருக்கக்கூடிய எனர்ஜி தான் இங்கே இருக்கிறது ஈக்குவலாக இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கோங்க, ஓகேவா? அப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலேக்கு தான் இனிஷியல் அப்படின்னா பொட்டன்ஷியல் எனர்ஜி ப்ளஸ் கைனட்டிக் எனர்ஜி விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபைனல் கைனட்டிக் எனர்ஜி. அப்படின்னா இங்கே கவனிங்கன்னா அது ஹச் ஹைட்டுக்கு இருக்குது. நான் தான் சொன்னல, எந்த ஒரு உடம்பும் பூமியிலேருந்து ஹச் ஹைட்டுக்கு போகிறப்ப என்ன கெயின் பண்ணோம், பொட்டன்ஷியல் எனர்ஜி தானே கெயின் பண்ணோம். அப்போ இனிஷியல் பொட்டன்ஷியல் எனர்ஜி தான் என்னது, mgh. அது எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படிங்கிறது. இனிஷியல் அது கீழே விழ தயாராக இருக்குது. அப்போ இனிஷியல் என்ன கிடையாது, கைனடிக் எனர்ஜி கிடையாது. அப்போது விச் இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்குமானா, இங்கே பாருங்கள் அவன் என்ன கேட்குறான்னா இந்த இடத்துல தான் அது என்ன ஸ்பீடுன்னு கேட்குறான். அப்போ அது கண்டிப்பாக இந்த இடத்துல இயங்கிட்டு இருக்கு, அதனால் பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடையாது, 0. ஸோ இயக்கத்துக்கு ஃபுல்லாக வந்துடுச்சு. அப்போது கைனடிக் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இப்படி புரிஞ்சிக்கூடாது, சார் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருந்தால் கைனடிக் எனர்ஜி ஃபுல்லாக இல்லாமல் அப்படிலாம் இல்லை. இந்த சினாரியோவில் கரெக்டாக இந்த இடத்துக்கு வரப்போ ஹைட்டு தான் 0 ஆகிடுச்சுல்ல, இப்படி சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஹைட்டு 0 ஆகிடுச்சா, ஏன்னா மேலே இருந்து 20 மீட்ரு, சரி 20 சென்டிமீட்டர் கீழே வரப்போ தான் 0 ஆகிடுச்சுல்ல. அப்போது இந்த இடத்துக்கு வரப்போ என்ன ஆகிடுங்கண்ணா, டோட்டலாக ஸ்பீடு 0 ஆகிடும். சரி, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபுல்லாக 0 ஆகிடும். ஆனால் கைனடிக் எனர்ஜி அந்த இடத்துல தான் அவன் கேட்குறான், என்ன ஸ்பீடுனாலும் 1/mv² கொடுத்துக்கிறேன், அவ்வளோதாங்கண்ணா. இப்போது gmm கேன்சல், 2 மல்டிப்ளிகேஷன் கொண்டு 2gh, இந்த பக்கம் v²,
இந்த பக்கம் 2 into 10 கொஸ்டின் பேப்பரில் ஹெச்சோட வேல்யூ 20 கொடுத்துருக்காங்க. வி ஸ்கொயர்னு போடக்கூடாது, தப்பாயிடும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஸ்டின் பேப்பர் கொடுத்தது 20 சென்டிமீட்டர். நான் அதை எஸ்ஐ யூனிட்டாக மாத்திரனா 20 into 10⁻⁻2 மீட்டர் தான் எழுதணும். அப்போது ஸ்கொயர் பண்ணலாமா? ஸோ விஎஸ் ஸ்கொயர் இந்த இது ஸ்கொயர் பண்ணோம்னா 2 into 10 into 20 into 10⁻⁻2 அழகாக வெளியெடுக்கலாம். கவனிங்க, இதை 2 2 நினச்சிக்கோங்க. 2 2லேருந்து ஒரு 2 வெளியே வந்துடும். அப்போ இங்கே ஒரு 10 இருக்கும், இங்கே ஒரு 10 இருக்கும். அப்போ 2 10லேருந்து ஒரு 10 வெளியே வந்துருச்சு. 10⁻⁻2 எப்படி எழுதலாம்? 10⁻⁻1 into 10⁻⁻1 எழுதலாம். அப்போ ரெண்டு பேர்லேருந்து ஒருத்தர் வெளியே வந்துட்டாங்க. அப்போ 10⁻⁻1 முடிஞ்சு போச்சா? ஈஸியாக எடுத்துட்டோம். அப்போது இதுவும் கேன்சல். ஐயோ, வெறும் 2 m/s² தானா? எஸ், ரைட். அப்போ ஆன்சர் என்ன? வெலாசிட்டி which is equal to 2 m/s. கிளியரா? வீடியோட எண்டில் நீட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கான போர்ஷன் தான் இது. நீட் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு 2 விஷயம் நான் சஜஷன் பண்ணுவேன். ஒன்று, இதுக்கான சரியான மெட்டீரியல் நீங்கள் சரியாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தியரி நீங்கள் நல்லா படிப்பீங்க. தியரி படித்ததுக்கப்புறம் 2வது விஷயம் கொஸ்டின் பேப்பர் ப்ராக்டிஸ் பண்ணுறது. இந்த 2 விஷயமே நீட் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக நம்ம சித்தி எஜுகேஷன் அகாடமிக் சார்பில் இந்த 2 விஷயம் சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட் கொடுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் விஷயம், 11th பயாலஜி அண்ட் 12th பயாலஜிக்கான தமிழ் மீடியம் NCERT பேஸ்டு மெட்டீரியல் நம்ம அகாடமி சார்பில் இருக்குது. எல்லாராலையுமே வாங்கிக்க முடியும். இதை வாங்குறதுக்கு 9080549820 நம்பரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இந்த மெட்டீரியலை வாங்கிக்க முடியும். இந்த மெட்டீரியல் வாங்கிட்டீங்க. ஸோ ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி பாயிண்டான மெட்டீரியல் உங்களுக்கு கிடச்சிருச்சு. 2வது விஷயம், டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டு. நீங்கள் மெட்டீரியல் வாங்கினா மட்டும் போதும், உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மெட்டீரியல் வாங்கினதுக்காகவே அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நீட் எக்ஸாம் எழுதுற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட்டும் யூனிட் டெஸ்ட்டு 2 டெஸ்ட் பேப்பர்ஸும் உங்களுக்கு கவர் பண்ணுற மாதிரி டெஸ்ட்டும் நடந்துடும். அதனால் உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் இது மூலமாக கிடைச்சிரும். ஸோ மெட்டீரியல் வாங்குறது மூலமாக உங்களுக்கு டெஸ்ட் பேட்சும் கிடைக்க போகுது. உங்களுக்கு புக்ஸோட டெஸ்ட் பேட்ச் சப்போர்ட்டும் கிடைக்கும். தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்திலேருந்து புக் ஆர்டர் போட்டாலும் ஒரே நாளில் உங்களுக்கு ரீச் ஆகிடும். எந்த வகையான டெலிவரி சார்ஜும் கிடையாது, ஃப்ரீ டெலிவரி சார்ஜ் தான். இந்த வாய்ப்பை எல்லாருமே நீங்கள் பயன்படுத்திக்கலாமா? இதுக்கான ஃபர்தர் கூடிய டவுட்ஸு அண்ட் எப்படி உங்களுக்கு பை பண்ணக்கூடிய மெத்தடு எல்லாமே 9080549220 நம்பரை கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாமா? மெட்டீரியல் வாங்கி உங்கள் ப்ரிப்பரேஷனை சீக்கிரமாக ஆரம்பிங்க. தேங்க்யூ.